إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பார்த்து வருகின்றோம். இறுதியாக இஸ்ரா மிஅராஜ் நிகழ்வுகளை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நூலாசிரியர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பல கோத்திரங்களுக்கும் எடுத்துச் சொன்ன தலைப்பை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதற்கு முன்னால் இந்த காலகட்டத்தில் தான், அதாவது நபி அவர்களுடைய ஹிஜ்ராவுக்கு 2 வருடங்களுக்கு முன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்வதற்கு 2 வருடங்களுக்கு முன்னால் தான் நபி அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். அதே போன்று சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களையும் திருமணம் முடித்தார்கள். இது எவ்வாறு நிகழ்ந்தது என்று நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடினமான ஒரு சூழ்நிலையிலே தான் அங்கே இருந்தார்கள். மக்கா முஷ்ரிக்குகள் அவர்களை எதிர்த்து கொண்டிருந்தார்கள். தாயிஃபிலும் அவர்களுக்கு அரவணைப்பு கிடைக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை மக்களிடத்திலே சென்று இஸ்லாத்தை எத்தி வைப்பதாக இருந்தது. அதை அவர்கள் எதிர்ப்பவர்களாக இருந்தார்கள். பல கோத்திரங்களையும் அவர்கள் இதற்கு அவர்களிடம் சென்று இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள். ஆனாலும் அங்கே எதிர்ப்புகள் கடுமையாக இருந்ததை நாங்கள் பார்த்தோம். இந்த காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் துணையாக இருந்த ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இல்லை, அவர்களுடைய துயரை துடைக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக, அவர்களை அரவணைக்கக்கூடியவர்களாக ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். இந்த கட்டத்திலே தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் மனம் முடிக்கின்றார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்ததற்கு பிறகு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களோடு மதீனாவிலே தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே மக்காவிலே ஒப்பந்தம் செய்து திருமணம் முடித்தார்கள். இந்த சம்பவத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது. அதாவது, நபி அவர்கள் தூக்கத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் 2 முறை ஒரு அழகான பட்டு துணியால் ஒன்றை போர்த்தி கொண்டு வந்து, இது உங்களுடைய மனைவி என்று நபி அவர்களுக்கு சொல்கிறார். நபி அவர்கள் அதை திறந்து பார்த்தால் அது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களாக இருக்கிறார்கள். நபி அவர்கள் இதை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லிக் கொள்கிறார்கள் என்றால், இது அல்லாஹ்விடம் இருந்து வந்ததாக இருந்தால் அல்லாஹு தஆலா அதனை நிறைவேற்றுவான் என்று சொல்லிக் கொண்டார்கள். இதுதான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்கான ஏற்பாட்டை அல்லாஹுவே வஹியாகவே இதனை செய்திருக்கின்றான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி, அவர்தான் ஹவுலா பின்து ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய பெண்மணி, உஸ்மான் இப்னு மத்ஊன் என்கின்ற ஒரு நபித்தோழருடைய மனைவி. இவர்கள் நபி அவர்களிடத்திலே வந்து என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் திருமணம் முடிக்க கூடாதா என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் யாரை முடிப்பது என்று கேட்கிறார்கள். அந்த பெண் சொல்கிறார், நீங்கள் விரும்பினால் ஒரு குமரி பெண்ணையும், நீங்கள் விரும்பினால் ஒரு சையிப், அதாவது விதவை பெண்ணையும் நீங்கள் முடிக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதற்கு யார் அந்த குமரி பெண் என்று கேட்கவே அந்த பெண் சொல்கிறார், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே உங்களுக்கு மிக விருப்பமான உங்களுடைய நண்பருடைய மகள் ஆயிஷத்து பின்து அபி பக்கர் என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் கேட்கிறார்கள், விதவை பெண்களிலே யார் என்று கேட்டபொழுது அவர்தான் சௌதா பின்து ஜம்ஆ, உங்களை ஈமான் கொண்ட ஒரு பெண், நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு உங்களை பின்பற்றிய ஒரு பெண் என்று நபி அவர்களிடத்திலே ஹவுலா பின்து ஹக்கீம் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி, அவர்களிடத்திலே சென்று திருமணம் பேசுங்கள் என்று ஹவுலா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றார்கள். முதலாவதாக ஹவுலா என்ன செய்கிறார்? அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அங்கே அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயார் உம்மு ரூமான் அவர்களை சந்திக்கின்றார். அவர்களிடத்தில் என்ன சொல்கிறார்? மாதா அத்கலல்லாஹு அலைக்கும் மினல் ஹைரி வல் பரக்கா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உங்கள் மீது நலவுகளையும் பரக்காக்களையும் தந்திருக்கிறான், பொழிந்திருக்கிறான்
எந்த அளவுக்கு பொருந்திருக்கிறான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது என்ன என்று உம்முருமான் அவர்கள் கேட்ட பொழுது ஹவுலா என்ன சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்களை தனக்கு திருமணம் பேசுமாறு அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு உம்முருமான் என்ன சொல்கிறார்கள், பொறுங்கள், அபூபக்கர் அவர்கள் வருவார்கள். அப்போது அபூபக்கர் ரதியல்லான் அவர்களும் வந்துவிட்டார்கள். பிறகு அபூபக்கர் ரதியல்லான் அவர்களிடத்திலே ஹவுலா ரதியல்லான் என்ன கேட்கிறார்கள், மாதா அத்ஹல அலைக்கும் மினல் ஹைரி வல் பரக்கா, அல்லாஹு தாலா உங்கள் மீது எவ்வளவு நலவுகளையும் பரக்காக்களையும் நுழைவித்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் ரதியல்லான் அவர்கள் கேட்கிறார்கள், வமாதாக்க, என்னது? அதற்கு தான் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உங்கள் மகள் ஆயிஷாவை திருமணம் பேசுமாறு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் ரதியல்லான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வஹல் தஸ்லுஹு லஹு, நபி அவர்களுக்கு ஆயிஷா பொருந்துவார்களா என்ற, இன்னமாஹி இப்னத்து அஹி, ஆயிஷா அவருடைய சகோதரனுடைய மகள். அதாவது அபூபக்கர் ரதியல்லான் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்திலே மிக நெருங்கிய நண்பர், அவருடைய சகோதரருடைய மகள். எனவே மார்க்க அடிப்படையிலே பொருந்துவாரா என்று அபூபக்கர் ரதியல்லான் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு இந்த ஹவுலா ரதியல்லான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நபி அவர்களிடத்திலே திரும்பி சென்று இந்த விடயத்தை சொல்கிறார்கள். அதற்கு நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், இல்லை, நீங்கள் அவர்களிடத்திலே சென்று சொல்லுங்கள், அன அஹூக, நான் உங்களுடைய சகோதரன், வ அன்த அஹி ஃபில் இஸ்லாம், நீங்கள் என்னுடைய சகோதரன் இது இஸ்லாத்திலே, வ பினதுக தஸ்லுஹு லி, உங்களுடைய மகள் எனக்கு திருமணம் முடிப்பதற்கு முடியும், பொருத்தமாக இருக்கும். எனவே அதிலே மார்க்கத்திலே தடை இல்லை என்பதை அபூபக்கர் ரதியல்லான் அவர்களுக்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த பெண்ணும் அங்கே சென்ற அபூபக்கர் ரதியல்லான் அவர்களிடத்திலே சொல்லவே அபூபக்கர் ரதியல்லான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இன்ததரி, கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டிலே இருந்து வெளியே போகிறார்கள். வெளியே போன பொழுது உம்முருமான் என்ன சொல்கிறார்கள் என்றால், அபூபக்கர் ரதியல்லான் அவர்களுடைய மனைவி முதாம் இப்னு அதி என்பவர் அவருடைய மகனுக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் பேசியிருந்தார்கள். முதாம் இப்னு அதியை பொறுத்தவரையிலே அபூபக்கர் அவர்களுக்கு எந்த ஒரு விடயத்திலும் மாறு செய்ய மாட்டார்கள். எந்த ஒரு வாக்கை கொடுத்தாலும் அதற்கு அவர் மாறு செய்ததில்லை. எனவே அபூபக்கர் அவர்கள் முதாம் இப்னு அதி இடத்திலே சென்று விட்டார். அங்கே முதாம் இப்னு அதி இடத்திலே அவருடைய மனைவி உம்முல் ஃபதா என்கின்ற பெண்ணும் இருக்கிறார்கள். முதாம் இப்னு அதி என்பவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. எனவே அங்கே சென்று அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே போன பொழுது அந்த உம்முல் ஃபதா என்று சொல்லக்கூடிய முதாம் இப்னு அதி அவர்களுடைய மனைவி என்ன கேட்கிறார்கள் என்றால், எங்களுடைய பிள்ளையை நீங்கள் மதம் மாற்றி விடுவீர்கள் போலும், உங்களுடைய மார்க்கத்திலே நுழைத்து விடுவீர்கள் போலும், அவர் உங்களிடத்திலே திருமணம் முடித்தால், உங்களுடைய மகளை திருமணம் முடித்தால் அவ்வாறு செய்வீர்கள் போலும் என்று சொன்ன பொழுது அப்போது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதாம் இப்னு அதியை பார்த்து என்ன கேட்கிறார்கள் என்றால், அகௌலு ஹாதிஹி தகூல், அதாவது இந்த உங்களுடைய மனைவி சொல்வதை போன்றுதானே நீங்களும் சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு முதாம் இப்னு அதியும் அவ்வாறு தான் சொல்கின்றார்கள். அதாவது அவர்கள் பயப்படுகிறார்கள், அவர்களுடைய மகன் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகள் ஆயிஷாவை திருமணம் முடித்தால் அவரும் மதம் மாறிவிடுவார், இஸ்லாத்துக்குள் வந்து விடுவார் என்று முதாம் இப்னு அதியும் அவருடைய மனைவியும் பயப்படுகிறார்கள். இப்போது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே இருந்து வெளியே வருகிறார்கள். ஏனென்றால் இப்போது அவர்கள் புரிந்துவிட்டார்கள், அவர்களுக்கு முதாம் இப்னு அதிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் இங்கே தன்னுடைய மகளை திருமணம் முடிப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை, அவர்கள் இஸ்லாத்துக்குள் வருவதற்கு விரும்பவில்லை. எனவே அங்கிருந்து வெளியே வருகிறார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்திலே இருந்த அவர் கொடுத்த அந்த வாக்கை, அதிலே அவருக்கு ஒரு பயம் இருந்தது, முதாம் இப்னு அதிக்கு நான் சொல்லிவிட்டேன், எனவே அவர் அந்த இதில் இருப்பார், பிறகு நான் நபி அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தால் அது நல்லதில்லை என்பதை பார்ப்பதற்காக தான் அங்கே சென்றார். எனவே அவர்கள் விருப்பப்படவில்லை, திரும்பி வருகிறார்கள். வீட்டுக்கு வந்து ஹவுலா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். அப்போது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 7 வயது தான் இருக்கிறது, 7 வயது தான் ஆகியிருந்தார்கள். பிறகு என்ன நடக்கிறது என்றால், இந்த பெண் ஹவுலா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே செல்கின்றார்கள். சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சென்று சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு நிறைய ஹைறுகளையும் பரக்காக்களையும்
தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் என்ன விடயம் என்று கேட்கிறார்கள். அதற்கு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை திருமணம் பேசுமாறு என்னை அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்ன பொழுது அங்கே ஹவுலா ரதியல்லாஹு அன்ஹா என்று சொல்கிறார்கள், நானும் அதை அதாவது சௌதா ரதியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுடைய மனைவி சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார், நானும் அதை விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது அங்கே என்ன சொல்கிறார், தன்னுடைய தந்தை இடத்திலே சென்று இந்த விடயத்தை சொல்லுமாறு சொல்கிறார்கள். அவருடைய சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய தந்தை ஒரு பெரிய வயோதிபராக இருந்தார். அவரிடத்திலே அவர் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கவில்லை. அவர் அந்த வருடம் இது ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கவில்லை. எனவே என்ன நடக்கிறது, அவருடைய தந்தையிடத்திலே சொன்ன பொழுது அதாவது ஹவுலா அந்த பெண்மணி சொல்கிறார்கள், நான் ஜாஹிலியா கால அந்த தஹியாவை சொன்னேன் அவரிடத்திலே. அதாவது இஸ்லாத்தில் நாங்கள் சலாம் சொல்லுவோம், அதே போல் ஜாஹிலியா காலத்திலே அனீம் சபாஹா இந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகளை சொல்லுவார்கள். இன்னும் ஏதோ வார்த்தையை சொல்லி அவரை வாழ்த்தியதற்கு பிறகு அவர் யார் இது என்று கேட்டபொழுது ஹவுலா பின் ஹக்கீம் என்று சொன்ன பொழுது, என்ன விடயமாக வந்திருக்கிறீர்கள், முஹம்மது பின் அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய மகள் சௌதாவை திருமணம் பேசுவதற்காக என்னை அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்ன பொழுது அந்த வயோதிப மனிதர் என்ன சொல்கிறார், குஃபுன் கரீம், சிறந்த ஒரு தகுதியான ஒரு சங்கையான ஒருவர். எனவே உங்களுடைய நண்பி என்ன சொல்கிறார் என்று கேட்கின்றார்கள். அதாவது சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அதை அவர் விரும்புகிறாரா என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொல்கிறார், ஆம் அவர் அதை விரும்புகிறார். எனவே அவரை அந்த மகளை அழையுங்கள் என்று சொல்லி மகளை அழைத்து மகளிடத்திலே அந்த வயோதிப மனிதர் என்ன கேட்கின்றார், முஹம்மது பின் அப்துல்லாஹ் பின் அப்துல் முத்தலிப் அவர்கள் உங்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்று அனுப்பியிருக்கிறார்கள், நீங்கள் அதை விரும்புகிறீர்கள், அவர் பொருத்தமான ஒரு மனிதர் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு நான் திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று சொன்ன பொழுது சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் அழைத்து தன்னுடைய மகள் சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். ஹஜ் முடியவே இந்த சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரன் அப்துல்லாஹ் இப்னு ஜம்ஆ என்பவர் ஹஜ்ஜிலிருந்து வருகிறார்கள். எங்களுக்கு தெரியும் இவர்கள் காஃபிர்களாக இருந்தாலும் அப்துல்லா இப்னு ஜம்ஆ எல்லாம் காஃபிர்கள். ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ் முடிந்து ஹஜ்ஜை முடித்து விட்டு வருகிறார்கள். என்ற காஃபிர்கள் கூட ஹஜ் செய்தார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இருப்பது அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா இந்த விடயத்துக்கு பல ஆதாரங்களை நாங்கள் நபி அவருடைய வரலாற்றிலே பார்க்க முடியும். வரலாறு படிக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு மக்காவுடைய சூழல் என்ன, இஸ்லாத்துடைய ஏகத்துவ கொள்கையின் தன்மை என்ன, மக்கா காஃபிர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள், நபி அவர்கள் எதை அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள் என்ற விடயங்கள் இன்னும் அதிகமாக எங்களுக்கு தெளிவாகும். எனவே இவர் ஹஜ்ஜிலிருந்து வருகின்றார். வந்ததற்கு பிறகு தன்னுடைய தலையிலே மண்ணை தூக்கி போட்டுக்கொள்கின்றார். ஏன் காரணம், தன்னுடைய சகோதரி சௌதா அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாவை திருமணம் முடித்தார் என்பதற்கு. என்றால் இவர் விரும்பவில்லை, இவர் குஃப்ரில் இருக்கிறார், இவர் காஃபிராக இருந்தார். பிறகு இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு என்ன சொன்னார் என்றால், இன்னி லஸஃபீஹுன் யௌம உஹ்தி ஃபீ ரஅஸி துராப், யோம அஹ்தி ஃபி ரஅஸி துராப், என்னுடைய தலையிலே நான் மண்ணை தூக்கி வாரி போட்டுக்கொண்டு இருந்த அந்த நேரம், அந்த நாள் நான் மடையனாக இருந்தேன். ஏன் போட்டுக்கொண்டேன், அந்த ஜவ்வஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதா பின் ஜம்ஆ, சௌதாவை நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்ததற்காக நான் தலையிலே மண்ணை போட்டுக் கொண்டிருந்தேன் என்று சொன்னார். எனவே இந்த சம்பவம் இமாம் அஹ்மத் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், இந்த ஹவுலா பின்து ஹக்கீம் அவர்களுடைய இந்த சம்பவம். இதிலே இது ஒரு ஹசனான அறிவிப்பு, அதாவது ஆதாரபூர்வமான செய்தி. நபி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருவதற்கு 2 வருடங்களுக்கு முன்னால் நான் 7 வயதில் இருக்கும் பொழுது என்னை மணந்து கொண்டார்கள் என்பதுதான் அந்த செய்தி. ஆனால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களோடு நபி அவர்கள் மக்காவிலே வாழவில்லை. இங்கே நாங்கள் யோசிக்கலாம், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் 7 வயது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய வயது, சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெரிய வயதாக இருந்தார்கள். சில நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வயதில் மூத்தவர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள். சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தான் வாழ்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாலிப வயதிலே 25 வயதிலே கிட்டத்தட்ட திருமணம் முடித்திருப்பார்கள். அதற்கு பிறகு 25 வருடங்கள் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய அந்த பெரிய வயதிலே தான் 50வது வயதுக்கும் பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு பெண்களை திருமணம் முடிக்கின்றார்கள். நபி அவர்கள் வெறும் இச்சைக்காக திருமணம் முடிக்கவில்லை. அவர்களுடைய
இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. அதற்கு பிறகு பல பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள். அன்றைய காலத்திலே பலதார திருமணம் என்பது ஒரு சர்வசாதாரணமான ஒரு விடயமாக இருந்தது. அது அதே போன்று இளவயதிலே திருமணம் முடிப்பது என்பதும் சர்வசாதாரணமாக இருந்தது. அன்றைய காலத்தில் உள்ள பெண்கள் அதிகமாக வளர்ச்சி அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஜாஹிலியா, அதாவது அரேபியர்களிடத்தில் மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலும் இந்த மாதிரி இருந்திருக்கிறது. எங்களுடைய 2 பரம்பரை 3 பரம்பரைக்கு முன்னால், ஒரு 100 வருடத்துக்கு முன்னால் நீங்கள் சென்று பார்த்தால், 200 வருடங்களுக்கு முன்னால் சென்று பார்த்தால், இதே போன்ற 10 வயதிலே 13, 14, 15 வயதுகளிலே திருமணம் முடிப்பது ஒரு வழமையாக ஒரு ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக இருந்திருக்கிறது. அதே போன்றுதான் ஐரோப்பா நாடுகளாக இருக்கலாம். அந்த நாடுகளிலும் அதே நிலை தான் இருந்திருக்கிறது. இன்றுதான் நிலைமை மாறி இருக்கிறது. எனவே இது அது சம்பந்தமாக நாங்கள் இப்போது பேசுகின்ற இடமல்ல, அது சம்பந்தமாக வேறு இடங்களிலே நாங்கள் பேசியிருக்கின்றோம். எனவே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வாழ்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திக்கின்ற பொழுது, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய துணை இப்போது இல்லாமல் இருப்பதனால் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஒரு பெண்மணி, மூத்த ஒரு பெண்மணி. எனவே அவர்களுடைய துணை அவர்களுக்கு பெருமளவிலே உதவியாக நிச்சயமாக இருந்திருக்கும். நபி அவர்கள் திருமணம் முடித்து விட்டார்கள் என்பதற்காக இந்த தாவா பிரச்சாரத்தை விடவில்லை. அந்த வாழ்க்கையிலே மூழ்கி உலக இன்பங்களிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் மக்கள் ஈமானுடைய இன்பத்தை காணவில்லை, ஏகத்துவத்துடைய இன்பத்தை மக்கள் புரியாமல் இருக்கிறார்கள். எனவே அதன் பக்கம் அவர்கள் தொடர்ந்து மக்களை அழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போது நாங்கள் நூலாசிரியர் சொல்லக்கூடிய விடயத்துக்கு வருவோம். பல கோத்திரங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைத்தார்கள் என்கின்ற இந்த தலைப்பிலே நூலாசிரியர் என்ன சொல்கிறார்? அகாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமக்கத மா அகாம யதுல் கபாயில இலல்லாஹி தஆலா. நபி அவர்கள் மக்காவிலே நீண்ட காலம் இருந்து கொண்டு அவர்கள் பல கோத்திரங்களையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து கொண்டிருந்தார்கள். வயுஅரிது நஃப்ஸஹு அலைஹிம் ஃபீ குல்லி மௌசிமின். ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய காலத்திலும் அவர்களுக்கு தன்னை அரவணைக்குமாறு எடுத்துச் சொல்வார்கள். ஐயுஊஹு ஹத்தா யுபல்லிக ரிசாலத்தி ரப்பிஹி வலஹுமுல் ஜன்னா. அவ்வாறு அவர்கள் நபி அவர்களை அரவணைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூது செய்தியை எத்தி வைத்தால் அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய தூது செய்தியை எத்தி வைப்பதற்காக தன்னை அரவணைத்துக் கொண்டவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய காலத்திலும் பல கோத்திரங்களிடத்திலும் நபி அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஃபலம் தஸ்தஜிப் லஹு கபீலா. ஒரு கோத்திரமும் கூட அவர்களுக்கு அதற்கு பதிலளிக்கவில்லை, உடன்படவில்லை. வத்தஹர் அல்லாஹு தாலிக கராமத்தன் லில் அன்சார். அல்லாஹு தஆலா அதனை அன்சாரிகளுக்காக சேர்த்து வைத்தான். அன்சாரிகளுக்கு கண்ணியப்படுத்துவதற்காக அன்சாரிகளை அல்லாஹு தஆலா அதை வைத்திருந்தான். ஃபன்தஹா இலா நஃபரின் மின்ஹும் சித்தத்தின். அன்சாரிகளிலே ஆறு பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கின்றார்கள். ஃபஸ்தஜாபு லில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். வரஜஉ இலல் மதீனதி ஃபதஉ கௌமஹும் இலல் இஸ்லாம். மதீனாவுக்கு சென்று தங்களுடைய கூட்டத்தை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள். ஹத்தா ஃபஷா ஃபீஹிம். இஸ்லாம் மதீனாவிலே பரவுகிறது. வலம் யப்க தாரும் மின் தூரில் அன்சாரி இல்லா வஃபீஹா திக்ரும் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்சாரிகளுடைய ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு குடும்பங்கள் வாழுகின்ற பகுதிகளிலும், தார் என்று சொல்வது ஒரு குடும்பத்திலே தந்தை, பிள்ளைகள், அவர்களுடைய சகோதரர்கள் அப்படி சேர்ந்து வாழுகிற அந்த பகுதி. இவ்வாறு அன்சாரிகள் கூட்டம் கூட்டமாக வாழுகிற அந்த ஒவ்வொரு கூட்டத்திலுமே ஒவ்வொரு பகுதியிலுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்றிய பேச்சு அங்கே இருந்தது. அங்கே பலர் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பித்தார்கள். இதை நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம். நாம் ஏற்கனவே சொன்னோம், அதாவது ரபியா என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் என்ன செய்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால், பிறகு அவர் நபித்தோழராக மாறுகிறார். அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அவர் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது மத்காவுக்கு அங்கே வருகிறார். வந்த நேரத்திலே நபி அவர்களுடைய பிரச்சாரத்தை அவர் பார்க்கின்றார்.
அதை பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தில் மஜாஸ் என்கின்ற ஒரு சந்தை, அதிலே நான் அல்லாஹ்வின் தூதரை பார்த்தேன். நபி அவர்கள் மக்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் சென்று அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் மக்களை அழைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருக்கு பின்னால் ஒரு கண் சற்று வித்தியாசமாக, அதாவது மாறு கண்ணாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவருடைய கன்னங்களிலே கீறு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நபி அவர்களுக்கு பின்னால் சென்று, யா அய்யுஹன்னாஸ் லா யகுர்ரன்னக்கும் ஹாதா, இவர் உங்களை ஏமாற்றிவிடக் கூடாது, தீனுக்கும் வ தீனு ஆபாயிக்கும், ஹாதா தீனுக்கும் வ தீனு ஆபாயிக்கும், முஹம்மது உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம், இதுதான் உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய மூதாதையர்களுடைய மார்க்கமும், அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இந்த கொள்கையிலிருந்து நீங்கள் மாற வேண்டாம், இவர் உங்களை ஏமாற்ற பார்க்கிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது நான் அங்கே இருந்தவர்களிடத்தில் யார் இவர் என்று கேட்டபொழுது, இவர்தான் அபூலஹப் என்று எனக்கு சொல்லப்பட்டது என்று அவர் சொல்கின்றார். இந்த தில்மஜாஸ் சந்தையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு என்ன சொன்னார்கள்? யா அய்யுஹன்னாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் சொல்லுங்கள், அதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வணக்கத்துக்குரியவன், வணக்கத்துக்கு தகுதியானவன், வணங்கப்பட வேண்டியவன் ஒரே ஒரு இறைவன் தான், அல்லாஹ் மட்டும்தான் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். மக்கா காஃபிர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அதனால் தான் ஹஜ்ஜுக்கும் வந்திருக்கிறார்கள். ஹஜ்ஜி செய்து கொண்டிருந்தார், அல்லாஹ்வுக்கு ஆக வேண்டி ஹஜ்ஜி செய்வதற்கு தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அவ்வாறு நீங்கள் செய்தால் வெற்றி பெறுவீர்கள் என்று அந்த மக்களுக்கு சொன்னார்கள். அந்த நேரத்திலே அபூலஹப் பின்னால் சென்று என்ன சொல்லுவான்? இன்னஹு சாபி காதிப், இவர் மதம் மாறியவர், இவர் ஒரு பொய்யர் என்று நபி அவர்களுக்கு பின்னால் சொல்லிக் கொண்டிருப்பான். யுரீதுலி தத்ருக்கு ஆலிஹதக்கும் வ தத்ருக்கு அல்லாத் வல் உஸ்ஸா, நீங்கள் வணங்குகின்றவற்றை விட்டுவிட வேண்டும், லாத் உஸ்ஸாவை நீங்கள் கைவிட வேண்டும் என்று இவர் விரும்புகிறார் என்று அபூலஹப் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார். இது அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ், இதுக்கு முன்னால் வந்த ஹதீஸும் முஸ்னத் அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று இன்னொரு அறிவிப்பை பாருங்கள், இது முஸ்னத் அஹ்மதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான அறிவிப்புகள். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே நின்று கொண்டு ஹஜ்ஜுடைய காலத்திலே என்ன சொல்கிறார்கள்? ஹல் மின் ரஜுலின் யஹ்மிலுனி இலா கௌமி ஃபஇன்ன குரைஷன் கத் மனஊனி அன் உபல்லிக கலாம ரப்பி, உங்களிலே யாராவது என்னை தன்னுடைய கூட்டத்துக்கு அழைத்து செல்வீர்களா? ஏனென்றால் குறைசிகள் என்னுடைய ரப்புடைய வார்த்தைகளை எத்தி வைப்பதற்கு என்னை தடுக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இப்போ இந்த கட்டத்திலே ஃபஅதாஹு ரஜுலுன் மின் ஹம்தான் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே வந்தார். நபி அவர்கள் நீங்கள் யார் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், நான் ஹம்தான் கோத்திரத்தைச் சேர்ந்தவர். அதற்கு நபி அவர்கள் கேட்கிறார், உங்களுடைய கூட்டத்திலே பாதுகாப்பு கிடைக்குமா? ஆம், கிடைக்கும். அதற்கு பிறகு அந்த மனிதர் என்ன யோசிக்கிறார் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அழைத்து சென்றதற்கு பிறகு என்னுடைய கூட்டம் சரியாக அவர்களை கவனிக்காமல் விட்டுவிடுவார்கள் சில நேரம் என்று பயப்பட்டு நபி அவர்களிடத்திலே வந்தவர் திரும்பவும் என்ன சொல்கிறார் என்றால், நான் முதலில் என்னுடைய கூட்டத்துக்கு செல்கிறேன், சென்று அவர்களிடத்திலே விடயத்தை நான் சொல்கிறேன், பிறகு அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு வந்து உங்களை அழைத்து சொல்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அதற்கு நபி அவர்கள் சரி என்று சொல்கிறார்கள். அவர் திரும்பி சென்று விட்டார். இப்போது நாங்கள் பார்ப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளோடு எப்படி தொடர்பட்டார்கள், எந்த அளவுக்கு அன்சாரிகளிலே மதீனா வாசிகளிலே நபி அவர்களுடைய பிரச்சாரம் தாக்கம் செலுத்தியது என்பதை பார்ப்போம். இது சம்பந்தமாக ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பார்ப்போம். அன்சாரிகளிலே ஒருவர் ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்த ஒரு நபித்தோழர். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மக்கத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமக்கத 10 سنين يتبع الناس في منازلهم بعكاظ ومجنة وفي المواصب. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை 10 வருடங்கள் மக்காவில் இருந்தார்கள். மக்களை அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று சந்தித்து, உகாத், மிஜன்னா போன்ற அந்த சந்தைகள், மக்கள் கூடுகிற இடங்கள், அங்கே எல்லாம் சென்று குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலங்களில் ஃபில் மவாசிம் மினாவுலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுப்பார்கள். நபி அவர்கள் என்ன சொல்வார்கள்? மன் யுவீனி, யார் எனக்கு பாதுகாப்பு தருகிறீர்கள், யார் என்னை அரவணைக்கின்றீர்கள், மையன் சுருணி, யார் எனக்கு உதவி செய்கிறீர்கள், ஹத்த உபல்லிக ரிசாலத ரப்பி வலஹுல் ஜன்னா, என்னுடைய ரப்புடைய தூது செய்தியை நான் எத்தி வைக்க வேண்டும், அப்படி செய்பவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த நேரத்திலே அங்கே
மனிதர்கள் வருவார்கள். யமனிலிருந்து முதற் கோத்திரத்திலிருந்தெல்லாம் மனிதர்கள் வருவார்கள். அவர்களிடத்திலே அவர்கள் இந்த நபி அவர்களுடைய இந்த பிரச்சாரத்தை பார்ப்பார்கள். பார்த்துவிட்டு தங்களுடைய கூட்டங்களுக்கு போய் என்ன சொல்லுவார்கள் என்றால், நீங்கள் மக்காவுக்கு போனால் குறைஷிகளிலே ஒரு வாலிபர் இருக்கிறார். அவரை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை ஃபித்னாவுக்கு சோதனைக்கு உள்ளாக்கிவிட வேண்டாம் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த செய்திகளை எல்லாம் மக்கள் கேட்டுக்கொண்டு ஹஜ்ஜுக்கு வருடம் வருவார்கள். வருகிற பொழுது மக்கள் சொல்வார்கள், இவர்தான் அந்த அந்த மனிதர், எங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்ட மனிதர் இவர்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்வார்கள். இறுதியாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், ஹத்தா பஅத அல்லாஹு இலைஹி மின் யஸ்ரிப, அல்லாஹு தஆலா பஅஸனா அல்லாஹு இலைஹி மின் யஸ்ரிப், எங்களை யஸ்ரிபிலிருந்து, யஸ்ரிப் என்பது மதீனா, நபி அவர்கள் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னால் மதீனாவுடைய பெயர் யஸ்ரிப். யஸ்ரிபிலிருந்து அல்லாஹு தஆலா எங்களை அனுப்பி வைத்தான். நாங்கள் அவர்களை அரவணைத்தோம், உண்மைப்படுத்தினோம். எங்களிலே ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே செல்வார்கள், அவரை ஈமான் கொள்வார்கள். நபி அவர்கள் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். அவர்கள் தன்னுடைய கூட்டத்துக்கு திரும்பி வந்து அவர்களுக்கும் இஸ்லாத்தை எத்தி வைத்து அவர்களுடைய குடும்பமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இவ்வாறு மதீனாவிலே எந்த அளவு கண்டால் ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு கூட்டமாக அந்த வாழுகின்ற அந்த மக்களிடத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் உருவானார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீதுடைய ஆரம்ப பகுதி சொல்கிறது. மதீனாவாசிகளிலே ஒருவர் தான் சுவைத் இப்னு ஸாமித் என்பவர். இவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக ஒரு முறை சந்தித்தார்கள். அந்த நேரத்திலே அவர் ஹஜ்ஜுக்கு வந்திருந்திருப்பார் அல்லது உம்ராவுக்கு வந்திருப்பார். அவர் மக்காவில் இருக்கின்ற நேரத்திலே நபி அவர்கள் அவர் வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவரிடத்திலே சென்று இஸ்லாத்தின் பக்கம் அவரை அழைக்கின்றார். அப்போது அவர் சுவைத் என்ன சொல்கிறார் என்றால், உங்களிடம் இருப்பது என்னிடம் இருப்பதை போன்றதுதான் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அப்போது நபி அவர்கள் கேட்கிறார்கள், என்ன உங்களிடம் இருக்கிறது என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், மஜல்லத்து லுக்மான், லுக்மான் அவர்களுடைய லுக்மான் என்ற ஞானியுடைய ஞானங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், இஅரதுஹா அலை, எனக்கு அதை நீங்கள் காண்பியுங்கள். அவரும் லுக்மானுடைய மஜல்லத் லுக்மான் அவர்களுடைய ஞானம் என்று சொல்லி நபி அவர்களிடத்திலே அவரிடம் இருக்கக்கூடிய விடயங்களை சொல்கின்றார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹாதல் கலாம ஹசன், இது ஒரு நல்ல வார்த்தைகள், அதிலே நல்ல விடயங்கள் தான் இருக்கிறது. நபி அவர்கள் அதை புகழ்கிறார்கள், இது நல்ல வார்த்தைகள். வல்லதி மஇ அஃதல் மின் ஹாதா, ஆனால் என்னிடம் இருப்பது இதைவிட சிறந்தது. ஏன் தெரியுமா? குர்ஆனுன் அன்ஸலஹு அல்லாஹு தஆலா அலைய, அல்லாஹ் எனக்கு அருளி இருக்கக்கூடிய குர்ஆன் அது. வஹுவ ஹுதன் வ நூர், அது நேர்வழி ஒளி என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் குர்ஆனை அவருக்கு ஓதி காண்பிக்கின்றார்கள். இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள். ஆனால் அவர் அவருக்கு அதிலே நம்பிக்கை ஏற்பட்டது. இஸ்லாத்தின் பக்கம் அவர் கவரப்பட்டார். அவர் என்ன சொன்னார்? இன்னஹாதல் கௌல ஹசன், இது அழகான வார்த்தை என்று சொல்லிவிட்டு மதீனாவுக்கு சென்று விட்டார். மதீனாவுக்கு சென்று அவருடைய கூட்டத்திலே ஒரு யுத்தம் நடக்கிறது. மதீனாவிலே ஔசுக்கும் ஹஸ்ரஜுக்கும் இடையிலே நடந்த அந்த யுத்தத்திலே அவர் கொலை செய்யப்படுகின்றார். அவருடைய கூட்டத்தைச் சேர்ந்த சிலர் என்ன நம்புகிறார்கள், இது எப்போது நடக்கிறது என்றால், நபி அவர்கள் மதீனாவுக்கு போவதற்கு ஒரு 5 வருடத்துக்கு முன்னால் தான் அந்த யுத்தம் நடக்கிறது. எனவே அதற்கு முன்னால் தான் சுவைதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். சுவைத் இப்னு ஸாமித் அல் அன்சாரியை சந்தித்திருக்கிறார்கள். அவருடைய கூட்டத்தைச் சேர்ந்த சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், என்ன சொல்வார்கள் என்றால், இன்னா லனராஹு கத் குதில வஹுவ முஸ்லிம் வகான கத்லுஹு யௌம புஆத், இந்த புஆத் யுத்தத்திலே, அதாவது அன்சாரிகளிலே 2 குழுக்களுக்கு இடையிலே, ஹவுஸுக்கும் ஹஸ்ரஜுக்கும் இடையிலே நடந்த அந்த புஆத் யுத்தத்திலே அவர் கொல்லப்பட்டார், அவர் ஒரு முஸ்லீமாகத்தான் கொல்லப்பட்டார் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று அவருடைய கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அவருடைய செயல்பாடுகளை வைத்து அவரை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இது ஒரு பலமான ஒரு அறிவிப்பு. எனவே நபி அவர்கள் அன்சாரிகளை ஆரம்பத்தில் சந்தித்திருக்கிறார்கள். அகபா உடன்படிக்கைகளுக்கெல்லாம் முன்னால், அவர்கள் ஹிஜ்ரா செய்வதற்கு 5 வருடங்களுக்கும் முன்னால் கூட ஒரு அன்சாரிகளைச் சேர்ந்த ஒருவர் நபி அவர்களுடைய பிரச்சாரத்தினால் கவரப்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஆனால் சுவைத் அவர்கள் தன்னுடைய கூட்டத்துக்கு சென்றவர் அவர்களையும் இஸ்லாத்துக்குள் அழைத்ததாக இல்லை. என்றால் இஸ்லாத்துடைய ஆரம்ப பிரச்சார காலமாக அது இருந்தது. இஸ்லாம் மிகவுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதும் அதை வெளிப்படுத்துவதும்
ஒரு எந்த இடத்திலாக இருந்தாலும் ஒரு கடுமையான ஒரு விடயமாக இருந்த ஒரு காலம். நாம் ஏற்கனவே ஒரு சம்பவம் சொல்லியிருந்தோம், ஒரு வாலிபரை பற்றி. அந்த சம்பவத்தை திரும்பவும் நாங்கள் பார்ப்போம். அதாவது இந்த புஆத் யுத்தம் நபி அவர்கள் ஹிஜ்ரா செல்வதற்கு 5 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது என்று சொன்னோம். இந்த யுத்தத்திலே அவுசுக்கும் ஹஸ்ரஜுக்கும் இடையிலே நடந்த இந்த யுத்தத்திலே 2 பக்கமும் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அவுஸ் கோத்திரம் இரண்டுமே சகோதர கோத்திரங்கள் தான். ஹஸ்ரஜ், அவுஸ் என்பது சகோதர கோத்திரங்கள், மதீனாவிலே வாழ்ந்தார்கள். அவருடைய மூதாதையர்களை பார்த்தால் ஒரு தந்தையுடைய 2 பிள்ளைகள் அவர்கள். எனவே அவுஸ் கோத்திரம் எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தார்கள், ஹஸ்ரஜை விட குறைவானவர்களாக இருந்தார்கள். அவுஸ் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், குறைசிகளோடு ஒப்பந்தம் செய்வதற்காக, அவர்களுக்கு சார்பாக நிற்பதற்காக மக்காவுக்கு வருகின்றார்கள். யாருடைய தலைமையிலே வருகின்றார்கள் என்றால், அபுல் ஹைசர் அனஸ் இப்னு ராஃபி என்கின்ற ஒருவருடைய தலைமையிலே வருகின்றார்கள். இவர்கள் பனு அப்தில் அஷ்ஹல் என்கின்ற அவுஸ் கோத்திரத்துடைய ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள். இவர்களுடைய நோக்கம் ஹஸ்ரஜ் கோத்திரத்துக்கு எதிராக குறைசிகளோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்ற. அந்த காலத்திலே கோத்திரமாக வாழ்வார்கள். ஒவ்வொரு கோத்திரமும் இன்னொரு கோத்திரத்தோடு ஒப்பந்தம் செய்து வைத்திருப்பார்கள். என்ன ஒப்பந்தம்? எங்களுக்கு ஏதாவது நடக்கும் பொழுது நீங்கள் உதவி செய்ய வேண்டும், உங்களுக்கு ஏதாவது நடக்கும் பொழுது, ஆபத்து நடக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு உதவியாக வருவோம். இவ்வாறு தான் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஒரு கூட்டம் அன்சாரிகளிலே, அதாவது மதீனாவாசிகளிலே மக்காவுக்கு இந்த நோக்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு அவர்களிடத்திலே சென்று நபி அவர்கள் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள், குர்ஆனை ஓதி காண்பிக்கிறார்கள். அங்கே இருந்த ஒரு வாலிபர், அவருடைய பெயர் யாஸ் இப்னு முஆத். அவர் என்ன சொல்கிறார், ஐ கௌம், கூட்டமே, ஹாதா வல்லாஹி ஹைரும் மிம்மா ஜிஅ்தும் லஹ், நீங்கள் எதற்கு வந்தீர்களோ அதை விட இது சிறந்தது என்று அவர் சொல்கின்றார். அப்போது அங்கே தலைவராக இருந்த அபுல் ஹைசர் அவரை கண்டிக்கின்றார். அப்போது இவர் மௌனமாகிவிட்டார். பிறகு அவர்கள் அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்று விட்டார்கள். இவர்கள் மதீனாவுக்கு செல்கின்றார்கள். இவர்களுக்கு இடையிலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இந்த கோத்திரங்களுக்கு இடையிலே புஆத் யுத்தம் நடக்கின்றது. அதாவது இது புஆத் யுத்தத்துக்கு முன்னால் தான் இந்த சம்பவமும் நடந்திருக்கிறது. ஏற்கனவே சுவைத் இப்னு சாமித்துடைய சம்பவமும் புஆத் யுத்தத்துக்கு முன்னால் நடந்தது. இதுவும் புஆத் யுத்தத்துக்கு முன்னால் நடக்கிறது. அவுஸ் ஹஸ்ரஜுக்கு இடையிலே நடந்த யுத்தத்துக்கு முன்னால் நடக்கிறது. இந்த யுத்தத்திலே யாஸ் இப்னு முஆத் அவர்களும், அவர் ஒரு வாலிபர், அவர் மரணிக்கின்றார். ஆனால் அவர் மரணிக்கின்ற பொழுது அந்த அவர்களுடைய சமூகம் என்ன விஷயங்களை அவர் சொல்வதை செவிமடுக்கிறார்கள். அல்லாஹு தாலாவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறார், அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு தான் அவர் மரணிக்கின்றார். எனவே இவ்வாறான வார்த்தைகளை அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார் அவர் மௌத்தாகின்ற வரையிலே. அதனால் அவருடைய கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அவர் ஒரு முஸ்லீமாகத்தான் மௌத்தாகினார் என்று நம்புகிறார்கள். நபி அவர்களோடு அந்த சந்திப்பிலே, அந்த மஜ்லிஸிலே இஸ்லாத்தை அவர் உணர்ந்து கொண்டார். அதனால் கவரப்பட்டார், அதை உள்வாங்கிக் கொண்டார். ஆனால் இந்த 2 பேருமே, சுவைத் இப்னு சாமித், அதே போன்று யாஸ் இப்னு முஆத், அவுஸ் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். இது ஒரு சிறிய கோத்திரம் ஹஸ்ரஜோடு ஒப்பிடும் பொழுது. இவர்கள் அவர்களுடைய கூட்டத்திலே பிரச்சாரம் செய்ததாக எந்த ஒரு ஆதாரத்தையும் நாம் காண முடியவில்லை. அல்லாஹு ஆலம், அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் அன்சாரிகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவாசிகளை ஹஜ்ஜுடைய காலத்திலே அகபா இடத்திலே ஒரு ஹஸ்ரஜ் ஒரு கோத்திரத்தை சந்திக்கின்றார்கள். அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் யார் என்று கேட்கின்றார்கள். அவர்கள், நாங்கள் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்ன பொழுது, நீங்கள் யூதர்கள் மதீனாவில் யூதர்கள் இருந்தார்கள், அந்த யூதர்களுக்கு நெருக்கமானவர்கள் தானே என்று கேட்டபொழுது அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃபலா தஜ்லிசூன உகல்லிமுக்கும், நீங்கள் இங்கே உட்காருவீர்களா, நான் உங்களோடு கதைக்க விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். நபி அவர்களோடு அமர்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றார்கள், இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கின்றார்கள், குர்ஆனை ஓதி காண்பிக்கின்றார்கள். பாருங்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபி அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். குர்ஆன் அவர்களுடைய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அல்லாஹ் தாலாவுடைய வார்த்தை. அவர்கள் அரேபியர்கள், அந்த வார்த்தையின் ஆழம் அவர்களுக்கு புரியும். ஓதி காண்பிப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் இஸ்லாத்துக்குள் வருவார்கள்.
வருகிறார்கள். இதுதான் அன்சாரிகளிடத்திலே பெரிய அளவுக்கு இந்த நிகழ்வு தாக்கம் செலுத்தியது. எனவே அன்சாரிகள் இஸ்லாத்துக்குள் கவரப்படுவதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால், அவர்களுக்கு இடையிலே சண்டை இருந்தது. அந்த சண்டையிலே அவர்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று அவர்கள் பலர் விரும்பினார்கள். அந்த சண்டையின் காரணமாக அவர்கள் இரு தரப்புமே பெரிய நஷ்டங்களை சந்தித்து இருந்தார்கள். எனவே அவர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய ஒன்று அவர்களுக்கு மன ரீதியாக அவர்கள் அதை உணர்ந்திருந்தார்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பகைமை இல்லாமல் போக வேண்டும். அதேபோன்று அவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் அந்த யுத்தங்களில் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். எனவே பெரியவர்கள் சில நேரம் அவர்களுடைய சமூக அந்தஸ்துக்காக சில விடயங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இஸ்லாத்துக்குள் இலகுவாக வரமாட்டார்கள். அவர்களுடைய அதிகாரங்கள் போய்விடும் என்று அவர்கள் பயப்படுவார்கள். இன்னொரு காரணம் என்னவென்றால், அவர்கள் யூதர்களுக்கு நெருக்கமாக இருந்தார்கள். யூதர்களுடைய வேதங்களிலே ஒரு நபி வருவார். யூதர்கள் அதை சொல்லுவார்கள், இன்னொரு நபி வர இருக்கிறார், அவர்களோடு சேர்ந்து உங்களோடு சேர்ந்து உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வோம் என்று இவர்கள் முஷ்ரிக்களாக இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுவர்க்கம், நரகம், இது சம்பந்தமாக எல்லாம் யூதர்களும் பேசுவார்கள். அதனால் இதை பற்றியெல்லாம் ஓரளவுக்கு அன்சாரிகள், மதீனாவாசிகள் தெரிந்திருந்தார்கள். எனவே இந்த விடயங்கள் இஸ்லாத்துக்கு பக்கம் அவர்கள் வருவதற்கு மிக இலகுவாக அவர்களுக்கு அமைந்திருந்தது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த உரையிலே அகபா உடன்படிக்கை, முதலாவது அகபா உடன்படிக்கை, அதே போன்று இரண்டாவது அகபா உடன்படிக்கை ஆகிய 2 உடன்படிக்கைகள் சம்பந்தமாகவும் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.